மாசம் 1,50,000 ரூபாய் சம்பாதிக்க முடியுமா? அதுவும் குரியர் அண்ட் பேக்கேஜிங் தொழில் மூலமா? கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனா இது எப்படி சாத்தியங்கிற முழு விவரங்களையும் எல்லா ரகசியங்களையும் தான் இந்த விளக்க உரையில நம்ம ஒன்னொன்னா பார்க்க போறோம். வாங்க இந்த தொழில ஒளிஞ்சிருக்க வாய்ப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். சரி, எல்லாருக்கும் மனசுல வர்ற முத கேள்வி இதுவா தான் இருக்கும். மாசம் 1,50,000 சம்பாதிக்கிறது நிஜமாவே சாத்தியமா, இல்ல இது வெறும் கற்பனையா? நான் சொல்றேன், 100% சாத்தியம். ஆனா அதுக்கு சரியான திட்டமிடல், தெளிவான வழிகாட்டுதல் கண்டிப்பா தேவை. அந்த வெற்றிக்கான வழியில ஒவ்வொரு படியா எப்படி எடுத்து வைக்கிறதுன்னு நாம இப்ப பார்க்கலாம். இந்த முழு விளக்க உரையில நம்ம எதெல்லாம் கவர் பண்ண போறோம்னா, முதல்ல இந்த தொழில எப்படி சம்பாதிக்கிறதுங்கிற ரகசியத்தை பார்க்கலாம். அப்புறம் ஏன் ஸ்பெசிஃபிக்கா குரியர் மற்றும் பேக்கேஜிங் துறையை நாம தேர்ந்தெடுக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கான சிறந்த பிரான்ச்சைசி எதுன்னு ஒப்பிட்டு பார்ப்போம். இதோட பேக்கேஜிங் தொழில இருக்கிற வாய்ப்புகளையும் அலசி, கடைசியா இந்த தொழில ஜெயிக்கிறதுக்கான முக்கியமான விஷயங்கள் என்ன, உங்க அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கணும்னு தெளிவா பார்க்க போறோம். முதல்ல எதுக்காக இந்த தொழிலை தேர்ந்தெடுக்கணும்? சிம்பிளா சொல்லணும்னா, இந்தியாவுல ஆன்லைன் வர்த்தகம், அதாவது இ-காமர்ஸ் ஒரு ராக்கெட் வேகத்துல வளர்ந்துட்டு இருக்கு. பெரிய கம்பெனில இருந்து ஒரு சின்ன வீட்ல இருந்து பிசினஸ் பண்றவங்க வரைக்கும் எல்லாருக்குமே அவங்க பொருளை கஸ்டமர் கிட்ட கொண்டு சேர்க்க குரியர் சேவை அத்தியாவசியம். நாம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ற ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாலையும் ஒரு பெரிய லாஜிஸ்டிக்ஸ் உலகமே இயங்கிட்டு இருக்கு. இந்த நம்பரை பாருங்க, சும்மா இல்ல. இந்திய கொரியர் சந்தையோட மதிப்பு 2024க்குள்ள 501.2 பில்லியன் யூரோக்குள்ள தொடுன்னு சொல்றாங்க. அதாவது பல லட்சம் கோடி ரூபாய். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு வர்த்தக வாய்ப்பு நம்ம கண்ணு முன்னாடி விரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு. சரியான நேரத்துல இந்த தொழில இறங்கினா வளர்ச்சி அபரிமிதமா இருக்கும். ஓகே, இந்த துறையில சம்பாதிக்கிறதுக்கான முதல் வழி ஒரு நல்ல பிரான்ச்சைஸ் எடுக்கிறது தான். ஏன்னா ஏற்கனவே பேர் போன ஒரு பிராண்டோட சேரும்போது பிசினஸ் ஆரம்பிக்கிறது ரொம்ப சுலபம். இப்போ இந்தியாவில் இருக்கிற டாப் குரியர் பிரான்ச்சைஸ் என்னென்ன, அதுல எது உங்களுக்கு பெஸ்ட்னு ஒப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. நம்ம லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது ப்ளூ டாட். 1983ல இருந்தே இருக்கிற இந்த நிறுவனம் DHL குரூப்போட ஒரு அங்கம். இந்தியாவுல இதுக்குன்னு ஒரு தனி மதிப்பும் நம்பிக்கையும் இருக்கு. சொல்லப்போனா இது ஒரு பிரீமியம் பிராண்ட். உங்க ஏரியாவுல ஒரு ப்ளூ டாட் ஆஃபீஸ் இருந்தாலே அதுக்கு ஒரு தனி கெத்து தான். இப்போ ப்ளூ டாட் பிரான்ச்சைஸ் எடுக்க என்னென்ன தேவைன்னு பாருங்க. மொத்த முதலீடு சுமார் 3 லட்சத்திலிருந்து 6 லட்சம் வரைக்கும் ஆகும். ஒரு 200லிருந்து 500 சதுர அடியில் ஒரு கடை போதும். இதுல ரொம்பவே சூப்பரான விஷயம் என்னன்னா, வர்ற வருமானத்துல கிட்டத்தட்ட 90% உங்களுக்கே கிடைக்கும். நிகர லாபம் 35லிருந்து 45% வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதாவது நீங்க போடுற முதலீட்டை 1லிருந்து 2 வருஷத்துக்குள்ளேயே திரும்ப எடுத்துட முடியும். நம்ம சேனல் யூடியூப்ல மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம், டெலகிராம், த்ரெட்ஸ், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், லிங்க்டின்னு மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையுமே நிறைய கண்டென்ட்ஸ் போட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவையான கண்டென்ட், இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட், எங்கேஜிங்கான கண்டென்ட் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அங்கெல்லாம் நீங்க இன்னும் நம்மளை ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் எல்லா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸோட லிங்க்குமே நான் கொடுத்துருக்கேன். அங்கேயும் நம்மளை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எந்த தொழில்னாலும் நல்லது கெட்டது ரெண்டும் இருக்கும். ப்ளூ டாட்டோட பெரிய பிளஸ் பாயிண்ட் அதோட பிராண்ட் வேல்யூ தான். முதலீடும் கம்மி, வருமானத்துல பெரிய பங்கு நமக்கு கிடைக்குது. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா உங்க வருமானம் முழுக்க முழுக்க எத்தனை பார்சல் வருதுங்கிறத பொறுத்து தான் இருக்கும். சில சமயம் தாய் நிறுவனத்தால டெலிவரியில தாமதமானா கூட அது உங்க பிசினஸை பாதிக்க வாய்ப்பு இருக்கு. தொழில் ஒரு நிலைக்கு வர 1.5 வருஷம் வரைக்கும் கூட ஆகலாம். நம்ம அடுத்த சாய்ஸ் டெலிவரி. இ-காமர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் உலகத்துல இவங்க ஒரு உண்மையான ஜாம்பவான். இந்தியா முழுக்க 17,700க்கும் அதிகமான பின்கோடுகளுக்கு இவங்க சேவை இருக்கு. அமேசான், பிளிப்கார்ட் மாதிரியான பெரிய நிறுவனங்களோட நேரடியா வேலை செய்யறாங்க. நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ற நிறைய பொருட்கள் இவங்க மூலமா தான் உங்க வீட்டுக்கே வருது. டெலிவரியோட ஸ்பெஷாலிட்டியே அவங்களோட ஃபிளெக்சிபிலிட்டி தான். வெறும் 50,000 ரூபாய் முதலீட்டுல ஒரு சின்ன டிராப் பாயிண்ட் கவுண்டர் ஆரம்பிக்கலாம். இல்ல 1 லட்சத்திலிருந்து 3 லட்சம் வரைக்கும் முதலீடு செஞ்சு டெலிவரி பிரான்ச்சைஸ் எடுக்கலாம். இன்னும் பெருசா பண்ணணும்னா வேர் ஹவுஸ் ஹப் கூட ஆரம்பிக்கலாம். உங்க முதலீட்டை பொறுத்து மாசம் 30,000லிருந்து 1 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கலாம். சூப்பரான விஷயம் என்னன்னா, போட்ட பணத்தை வெறும் 6 மாசத்திலிருந்து 1.5 வருஷத்துக்குள்ளே திரும்ப எடுத்துட முடியும். டெலிவரியில இருக்கிற நன்மைகள் என்னன்னா, ரொம்ப குறைஞ்ச முதலீட்டுல ஆரம்பிக்கலாம். போட்ட பணத்தை வேகமா திரும்ப எடுக்கலாம். அவங்க டெக்னாலஜி சிஸ்டம்ஸ் ரொம்ப பவர்ஃபுல். ஆனா இதுல ஒரு சிக்கல் என்னன்னா, தினசரி செலவுகள், சம்பளம்னு கையில அதிக பணம் வச்சிருக்கணும். உங்க வருமானம் முழுக்க இ-காமர்ஸ் பிசினஸை நம்பிதான் இருக்கும். அதோட உங்க வருமானத்துல இருந்து 8% முதல் 12% வரை ராயல்ட்டியா கம்பெனிக்கு கொடுக்கணும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது DTDC. இவங்க கிட்டையும் ஒவ்வொருத்தரோட தேவைக்கேற்ற மாதிரி பலவிதமான மாடல்கள் இருக்கு. முக்கியமா 3 வகை இருக்கு. ஒரு பின்கோடுக்கு எல்லா பிசினஸையும் பார்க்குற மாடல் பிரான்ச்சைஸ், கம்பெனிகள் கிட்ட இருந்து ஆர்டர் எடுக்கிற என்டர்பிரைஸ் பிரான்ச்சைஸ், அப்புறம் பார்சல்களை டெலிவரி மட்டும் பண்ற டெலிவரி பிரான்ச்சைஸ். இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றேன் கேளுங்க. மாடல் பிரான்ச்சைஸ் எடுத்தா ஒரு குறிப்பிட்ட பின்கோட்ல பிக்கப், டெலிவரின்னு எல்லா வேலையும் நீங்க தான் பார்க்கணும். என்டர்பிரைஸ் பிரான்ச்சைஸ் எடுத்தா ஆன்லைன் செல்லர்ஸ், கம்பெனிகள் கிட்ட இருந்து ஆர்டர்களை பிக்கப் பண்றது மட்டும்தான் உங்க வேலை. டெலிவரி பிரான்ச்சைஸ்னா ரொம்ப சிம்பிள். உங்க ஏரியாவுக்கு வர்ற பார்சல்களை டெலிவரி மட்டும் செஞ்சா போதும். இதுல உங்களுக்கு எது செட் ஆகும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். பொதுவா இந்த பிரான்ச்சைஸ் எடுக்கிறதுக்கான வழிமுறை இப்படித்தான் இருக்கும். முதல்ல அவங்க வெப்சைட்ல போய் அப்ளை பண்ணணும். அப்புறம் உங்க டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு நீங்க செலக்ட் பண்ண இடத்த பார்ப்பாங்க.
எல்லாம் ஓகேனா அக்ரிமெண்ட் போட்டு பணம் கட்டிட்டு உங்க ஆபீஸை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவங்களே எல்லா ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன, பிசினஸ் ஆரம்பிச்சு கலக்க வேண்டியதான். சரி, பிரான்ச்சைஸுங்கிறது ஒரு வழி. அதிகமா சம்பாதிக்க இன்னொரு வழியும் இருக்கு. அதுதான் பேக்கேஜிங் பொருட்கள் தயாரிக்கிற தொழில். யோசிச்சு பாருங்க, ஆன்லைன்ல வர்ற ஒவ்வொரு பொருளும் ஒரு பாக்ஸ்லயோ கவர்லயோ தான் பேக் பண்ணி வருது. இந்த பேக்கேஜிங் பொருட்களை தயாரிக்கிறது ஒரு மிகப்பெரிய பிசினஸ் வாய்ப்பு. ஆனா இந்த தொழில்ல இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ரெட்டிட்ல ஒரு எக்ஸ்பர்ட் சொல்ற மாதிரி யார் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு கொடுத்து சர்வை பண்றாங்கன்னு பாக்குற ஒரு கொடூரமான போட்டியா இது இருக்கு. ஏன்னா அமேசான், பிளிப்கார்ட் மாதிரியான பெரிய கம்பெனிகள் விலையை ரொம்ப குறைச்சு கேட்கறதால போட்டி ரொம்பவே கடுமையா இருக்கு. இந்த தொழில இருக்கிற சில நிஜங்களை பார்த்தா உங்களுக்கே புரியும். உதாரணத்துக்கு பெங்களூர்ல மட்டுமே 2000க்கும் மேல அட்டைப்பேட்டி தயாரிக்கிற கம்பெனி இருக்கு. இதுல பணமும் உடனே வராது. பெரும்பாலும் 45 நாள்ல இருந்து 90 நாள் கடன்ல தான் பிசினஸ் நடக்கும். லாபம் பாத்தீங்கன்னா சில சமயம் ஒரு கவருக்கு 10 பைசா 20 பைசா கூட கிடைக்கலாம். அதனால இதுக்கு நிறைய முதலீதும் பொறுமையும் மன உறுதியும் ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்க கொரியர் பிரான்ச்சைஸ் எடுத்தாலும் சரி, பேக்கேஜிங் தொழில் செஞ்சாலும் சரி, ஜெயிக்கிறதுக்கு சில முக்கியமான ரகசியங்கள் இருக்கு. அதாவது சட்டப்பூர்வமான தேவைகள், டாக்குமெண்ட்ஸ், மார்க்கெட்டிங்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி முக்கியமான தொழில் ரகசியங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காம பிசினஸ் ரகசியங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ அந்த வெற்றி ரகசியங்களை ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த தொழில்ல நீங்க முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம் ஜிஎஸ்டி. கொரியர் சேவைகளுக்கு எஸ்எஸ்சி கோட் 996812 இன் கீழே 18% ஜிஎஸ்டி கட்டணும். நீங்க கஸ்டமர் கிட்ட இருந்து பில் வாங்கும் போதும் சரி, அரசாங்கத்துக்கு வரி கட்டும் போதும் சரி, இந்த 18% கணக்கீட்டை ரொம்ப சரியா ஹேண்டில் பண்ணணும். இதுல தப்பு பண்ணாம பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த செக்லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன், பேன் கார்டு கண்டிப்பா வேணும். குறைஞ்சது 200 சதுரடி இடம், 2-10 பேர் வேலைக்கு, அப்புறம் கம்ப்யூட்டர், பிரிண்டர், ஸ்கேனர், வெயிங் மிஷின், சில உபகரணங்கள். இதோட லோக்கல் பெர்மிஷன்ஸ் வாங்கிட்டு சில மாச செலவுகளுக்கு கையில பணமும் வச்சுக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் தொழில எந்த பிரச்சனையும் இல்லாம ஆரம்பிக்க முடியும். இப்போ இருக்கிற போட்டி உலகத்துல மார்க்கெட்டிங் இல்லாம ஜெயிக்கவே முடியாது. ஆஃப்லைன்ல லோக்கல் பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கலாம், கடைகள்ல பேனர் வைக்கலாம். ஆன்லைன்ல உங்க கூகுள் மை பிசினஸ் பக்கத்தை பக்காவா மெயின்டைன் பண்ணணும். சென்னையில் குரியர் இல்லனா கோயம்புத்தூரில் சிறந்த குரியர் மாதிரி உங்க ஊர் பேரை வச்சு ஆன்லைன்ல விளம்பரம் பண்ணணும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல உங்க ஏரியா மக்களை டார்கெட் பண்ணி விளம்பரம் பண்ணலாம். 2 விதமான மார்க்கெட்டிங்கையும் சரியா செஞ்சாதான் உங்களுக்கு தொடர்ந்து கஸ்டமர்ஸ் வருவாங்க. இவ்வளவு நேரம் நாம கூரியர் பிரான்ச்சைஸ், பேக்கேஜிங் தொழில்னு ரெண்டையும் பத்தி ரொம்ப விரிவா பார்த்தோம். இப்போ இதுல இருந்து நம்ம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்களை எல்லாம் ஒரு தடவை தொகுத்து பார்க்கலாம். இது நீங்க ஒரு தெளிவான முடிவெடுக்க ரொம்ப உதவியா இருக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, கூரியர் பிரான்ச்சைஸ்ங்கிறது ஒரு பிராண்ட் சப்போர்ட்டோட ஒரு தெளிவான பாதையில போற மாதிரி. இதுல 15% இருந்து 45% வரைக்கும் லாபம் பார்க்கலாம். ஆனா நீங்க தேர்ந்தெடுக்கிற இடமும் உங்க திறமையும் தான் உங்க வெற்றியை தீர்மானிக்கும். இன்னொரு பக்கம் பேக்கேஜிங் தொழிலுங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி. இதுல போட்டி அதிகம், நிறைய முதலீடும் மன உறுதியும் தேவை. பெரிய ஆர்டர்களை புடிச்சு குறைஞ்ச லாபத்தை சரியா நிர்வகிச்சா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். 2 தொழிலுக்குமே ஜிஎஸ்டி, சரியான இடம், சிறப்பான மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ உங்ககிட்ட ஒரு தெளிவான ஐடியா இருக்கும்னு நம்புறேன். உங்க கனவு தொழிலை ஆரம்பிக்க நீங்க தயாரா? இதுதான் சரியான நேரம். இது மாதிரி இன்னும் நிறைய தொழில் ரகசியங்களை நீங்க தெரிஞ்சுக்க உடனே பிசினஸ் ரகசியங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த விளக்கவுரை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க சந்தேகங்களை கமெண்ட்ல கேளுங்க. எங்க சேனல் பிளேலிஸ்ட்ல இதே மாதிரி இன்னும் நிறைய தொழில்களை பத்தின ஆழமான விளக்கவுரைகள் இருக்கு. அதையும் மறக்காம பாருங்க. அடுத்த ஒரு சூப்பரான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.